வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக சுதர்ஷனா. நேற்று நாம ஆங்கில பாடம் குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நாம காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி, வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் பாடங்கள் குறித்து நாம பார்க்க போறோம். ஆலோசனைகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் வணிகவியல் ஆசிரியர் திருமதி சுமதி ரவிசங்கர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் 2 மாணவர்கள் குஷி மற்றும் அமன் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக மாணவர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண் கால் பண்ணி உங்க டவுட்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தொடர்ந்து நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆசிரியர் கிட்ட கேட்க விரும்புறேன், காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி பாடத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட் இந்த 2 பாடமும், எந்தெந்த பகுதிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், இது குறித்து முதல்ல சொல்லுங்க. 2 பாடமுமே பார்த்தீங்கன்னா காமர்ஸும் சரி அக்கவுண்டன்சியும் சரி 200 மதிப்பெண்கள் பெறக்கூடிய சப்ஜெக்ட் தான். கடினமான சப்ஜெக்ட் நான் சொல்லவே மாட்டேன். மாணவர்கள் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக 35 மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக அவங்களால பெற முடியும். கஷ்டமான இதுவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காமர்ஸில் பார்த்தீங்கன்னா 40 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 10 4 மார்க் கேள்விகள் இருக்குது, 5 8 மார்க் கேள்விகள், 4 எஸ்ஏ கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி இருக்குது. ஸோ மாணவர்கள் ஆப்ஜெக்டிவ்ஸை ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா 40 1 மார்க்குங்கிறது 200க்கு 200 மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் ஆப்ஜெக்டிவ்ஸை ரொம்ப நல்லாவே படிக்கணும். இப்போ நீங்க 1 மதிப்பெண் பத்தி சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ 1 மதிப்பெண் எழுதும் போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா அவர்களுக்கு மார்க் குறைக்கப்படுமா? இந்த 1 மதிப்பெண் வினாக்களுக்கு அவங்க எப்படி புக் ஃபுல்லா படிக்கணுமா, இல்ல புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்பாங்களா? 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் புக் பேக்ல இருந்து தான் கேட்கப்படும். ஆனால் 10% எங்க வேணாலும் கேட்கலாம். அதில் தப்பே கிடையாது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் எல்லாமே படிக்கணும். எதையும் ஒமிட் பண்ணணுங்கிற மனப்பான்மையோட படிக்கவே கூடாது. அவன் கம்ப்ளீட்டாக ஃபுல் புக்காக அவன் தரோவாக இருக்கணும். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மாணவர்கள் கிட்ட பேசலாம். குஷி, நீங்க சொல்லுங்க, இப்போ காமர்ஸ் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க மேம் கிட்ட இப்போ கேட்கலாம். I have one doubt in commerce about time management. So commerce is a quite a bit lengthy exam, so I have to ask how to manage the time if we want to complete our exam on time. குஷி டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்குறா. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது மிக முக்கியமானது ஒன்று. 3 மணி நேரத்தில் மாணவர்கள் கம்ப்ளீட்டாக 200 மதிப்பெண்களுக்கு எழுதணும். என்டையர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 328 மார்க்குக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் 40 ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் அவங்க ஆன்சர் பண்ணணும், 40 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். செக்ஷன் சி 50 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், 8 into 5 40 மார்க்ஸ், 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். 30 40 50 60, that is the allotment of time for section A B C D. கண்டிப்பாக செக்ஷன் ஏக்கு நீங்கள் 40 மார்க்குக்கு 30 நிமிடங்கள் எடுக்க மாட்டீங்க. யூ மே டேக் 15 to 20 minutes, நாட் மோர் தேன் தட். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் கோ. அந்த டைமை நீங்கள் மற்ற கேள்விகள் முடிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. குஷி, கண்டிப்பா எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்க மேம் சொன்னதை கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்ததாக அமன், அக்கவுண்டன்சி பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு, நீங்க எப்படிலாம் படிச்சுட்டு வரீங்க, உங்க கேள்விகளை நீங்க மேம்கிட்ட கேட்கலாம். அக்கவுண்ட்ஸில் ஒரு டவுட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெசனில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், அதுக்கு ஃபுல் இயர் கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் வால்யூம் 2ல் பார்ட்னர்ஷிப்பில் ஹாஃப் இயர் தான் பண்ணுறோம். அது ஏன் ஹாஃப் இயர் தான் பண்ணுறோம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்தில்? முதல் சாப்டர் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அதில் ட்ராயிங்ஸ் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த இயர் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஃபுல் இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதே ட்ராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ்லேயும் இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 6 மாதத்துக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இட் இஸ் ஓன்லி ஃபார் 6 months. ஏன்னு கேட்டால் டேட் ஆஃப் ட்ராயிங்ஸ் இஸ் நாட் நோன். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வி டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் யூ ட்ரா இட் இன் த பிகினிங் ஆஃப் த இயர். முதல்லையே நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க, பிகினிங் ஆஃப் த இயர்லேயே ட்ரா பண்ணுறதுனால ஃபுல் இயர் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க. ஆனால் பார்ட்னர்ஷிப்பில் டேட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கொடுக்காததுனால இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வில் பி கால்குலேட்டட் ஓன்லி ஃபார் 6 months. மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக மதுராந்தகத்திலிருந்து தஸ்லிமா, வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேம் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். ஹலோ மேம். சொல்லுமா. மேம், நான் மதுராந்தகத்துல இருந்து பேசுறேன். காமர்ஸ்ல இருந்து லாஸ்ட் ஸ்டேட் என்டர்பிரைஸ் ரொம்ப இம்பார்ட்டனா இல்ல டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டனா மேம்? லாஸ்ட் அப்புறம் லாஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் மேம். அப்புறம்
டிஸ்டிங்ஷன்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அதுன்னு கேக்குறேன். டெஃபினிஷனா? லாஸ்ட் சாப்டர்ல எது இம்பார்ட்டன்ட்னு கேக்குறீங்க? லாஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன் பிசினஸ் இல்லையா? ஆமா ஆமா. நீங்க வந்து படிக்கும்போது எதையும் ஒமிட் பண்ணணுங்கிற மனப்பான்மையோட படிக்காதீங்க. இதை படிக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தப்பு. இப்போ 20 மார்க்ஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் கிடையாது, இன்டர்னல் சாய்ஸ் தான். திஸ் ஆர் தட்னு வரும். ஸோ நீங்க லாஸ்ட் சாப்டர் ஒமிட் பண்ணினீங்கன்னா நீங்க மீதி 7 சாப்டர்ஸ் நீங்க நல்லா படிக்கணும். ஒரு ஃபுல் சாப்டர் ஒமிட் பண்றதுங்கிறது தப்பு. எங்கிட்ட கேட்டா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க உங்க எய்ம் 200 மார்க்ஸ் வாங்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க எல்லா கேள்விகளையும் படிக்கணும். ஏன்னா லாஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. அதுல ஒன்று கண்டிப்பா கேட்பான், ஐதர் டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் கேட்பான், இல்லைன்னா ஸ்டேட் என்டர்பிரைசஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்பான். ஸோ அதனால நீங்க அதை ஒமிட் பண்ணக்கூடாது. கலைப்பிரிவு மாணவர்களுக்கு அடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? ஏன்னா இப்போ நிறைய மாணவர்கள் கலைப்பிரிவை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். கடந்த 2 ஆண்டுகளில் இந்த உயர்கல்வி சேர்க்கையில் ஒரு புது ட்ரெண்ட் உருவாகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பழையபடி வந்து கலை அறிவியல் கல்லூரி மேலே மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்த படிப்புகளை படித்தா கண்டிப்பாக வந்து பல்வேறு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கோ அல்லது உயர்கல்வி செல்வதற்கோ வேலைவாய்ப்புகளுக்கோ ரொம்ப உபயோகமாக இருக்குங்கிறதுனால என்ஜினியரிங்கை விட அதிகமான மாணவர்கள் வந்து இன்றைக்கு கலை அறிவியல் கல்லூரிகள் தான் வந்து அவங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ் குரூப், பிகாம், பிஎஸ்சி உள்ளிட்ட சில பாடப்பிரிவுகள் தான் மாணவர்கள் மத்தியில் ஒரு அமோக வரவேற்பு இருக்கு. கடந்த ஆண்டு பார்த்தோம்னா அதிகமான கல்லூரிகளில் மிகப்பெரிய ஒரு கடும் போட்டி இருந்தது. ஒரு 100 இடங்களுக்கு 1000 விண்ணப்பங்கள், 2000 விண்ணப்பங்கள் கூட வரக்கூடிய நிலைமை தான் வந்து சென்னை போன்ற நகரங்களில் நம்ம காண முடிஞ்சது. இதனால பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் ஒரு புதிய முடிவையே எடுத்தது. அதாவது அதிகமான மாணவர்கள் வந்து கலை அறிவியல் கல்லூரியில் சேர்றதற்கு கடுமையான ஒரு போட்டி இருந்ததன் காரணமாக மொத்த இடங்களையே வந்து அவங்க திடீர்னு ஒரு ஸ்பெஷலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதாவது அரசு கல்லூரிகளில் 20 விழுக்காடு இடங்கள், அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15 விழுக்காடு இடங்கள், தனியார் கல்லூரிகளில் 10 விழுக்காடு இடங்களை வந்து அதிகரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையே வந்து சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் டேவிட் ஜவஹர் வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ இந்த ஆண்டும் வந்து கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ஒரு அதிகமான வரவேற்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வந்து மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் குரூப்பில் சேரக்கூடிய பிகாம், பிஎஸ்சி உள்ளிட்ட பல்வேறு பாடப்பிரிவுகளில் சேரக்கூடிய மாணவர்கள் அந்தந்த மெயின் சப்ஜெக்டில் அதிகமாக வந்து மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அவர்கள் விரும்பக்கூடிய பாடப்பிரிவுகளில் சேர முடியுங்கிறது தான் யதார்த்தமான சூழல் இருக்கு. கண்டிப்பா சங்கரன், நீங்க சொன்னது கலைப்பிரிவு மாணவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் சிவகாசியிலிருந்து மகேஷ்குமார். மகேஷ்குமார் வணக்கம். உங்க கேள்வி என்ன, நீங்க கேட்கலாம். வணிகவியல லாஸ்ட் 20 மார்க்கு முதல் 3 பாடத்துல இருந்து வந்துடும். அடுத்த 4வது 20 மார்க் எந்த பாடத்துல இருந்து வரும்? 20 மார்க் கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்னு கேக்குறேன். இப்போ உங்களுக்கு உங்க பேர் என்ன சொன்னீங்க? மகேஷ். 8 பாடங்கள் இருக்கு உங்க புக்கில். கண்டிப்பாக ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பாடத்துலேருந்து வரும். ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாடத்துலேருந்து ஒரு 20 மார்க் கேள்வி கேட்கப்படும். ஆனால் நீங்கள் வந்து இன்டர்னல் சாய்ஸ் இருக்கிறதுனால எதையும் ஒமிட் பண்ண முடியாது. இப்போ உங்கள் எய்ம் வந்து 130, 140 மார்க் போகிறோன்னா எந்த மாணவனுமே முதல் 5 பாடங்களை படித்தாலே போகிறோம். தாராளமாக அவருக்கு 150 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 200 மார்க் ஸ்கோர் பண்ணணும், இல்லை 190க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லா பாடங்களையும் படிக்கணும். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒரு கேள்வி வரும். எந்த காம்பினேஷனில் வேணால் வரும். அது 1 and 2, 3 and 4, 5 and 6 அப்படி தான் வரும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படி வேணால் கேட்கலாம். அவங்க 1 and 8 கேட்கலாம், 2 and 7 கேட்கலாம், எப்படி வேணால் அவங்க கேட்கலாம். அதனால நீங்கள் வந்து இதுதான் வரும் இதுதான் வராது நீங்கள் இருக்கவே முடியாது. யூ கேனாட் ஒமிட். எந்த கொஸ்டினையுமே நீங்கள் வந்து 20 மார்க்ஸ்க்கு ஒமிட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சென்னையிலிருந்து பிரசன்னா வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க கேள்வி என்ன பிரசன்னா, நீங்க கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க பிரசன்னா. எஸ் மேம். நான் ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 8th சாப்டர் அண்ட் 3rd சாப்டர் எஸ்ஏஎஸ் படிச்சிருக்கேன். ஓகே. இப்போ இந்த 4 சாப்டர்ஸ் மட்டும் போதுமா? சாரி, நீங்க என்னென்ன சாப்டர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருந்தீங்க, திருப்பி ஒரு முறை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd சாப்டர், 8th சாப்டர். ஓகே. ஓகே, இப்போ அந்த 4 சாப்டர் மட்டுமே போதுமா இல்ல ஆப்ஷன்ஸ்ல அது மாறதுக்கு வாய்ப்பு உண்டா? எஸ்ஏ क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேனா 4 சாப்டர் மட்டும் படிச்சீங்கன்னா சப்போசிங் 2 क्वेश्चंस 1 and 2ல இருந்து ஒன்னு கேக்குறான், 3 and 8ல இருந்து கேக்குறான்னா நீங்க ஏதாவது 2 கேள்விகள் தான் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். மீதி 2 கேள்விகள் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியாது.
ஓப்பன் சாய்ஸ்ங்கிறது உங்களுக்கு செக்ஷன் பியில் இருக்குது, செக்ஷன் சியில் இருக்குது. செக்ஷன் பியில் ஏதாவது 10 கேள்வி 15லேருந்து நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி செக்ஷன் சிலே ஏதாவது 5, 8லேருந்து நீங்கள் எழுதலாம். ஆனால் 20 மார்க்ஸ் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன 4 பாடம் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி தான் உங்களால் எழுத முடியும். இது வந்து கேம்பிளிங் பண்ணுற மாதிரி, வந்தால் வரலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் இந்த 2 பாடத்துலேருந்து 4 பாடத்துலேருந்து படிக்கிறீங்க, 4 பாடத்துலேருந்து 2 கேள்வி கேட்டுட்டான்னா அதுக்கு மேலே உங்களால் மீதி 2 கேள்விகளுக்கு உங்களால் பதிலே எழுத முடியாது. அதனால என்னோட சின்சியர் அட்வைஸ், நீங்கள் தயவு செய்து எஸ்ஏ கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா எஸ்ஏ கொஸ்டின்ங்கிறது டெஃபினேஷன் எழுதுங்க, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ்னு கேட்டால் 10 பாயிண்ட் எழுதுங்க, மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னு கேட்டால் 5 பாயிண்ட் எழுதுங்க. அவ்வளோதான். கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியும்னா நீங்கள் 2 hours 45 minutesல நீங்க காமர்ஸ் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் மேம். அடுத்ததாக எக்ஸாம்ல நாம எப்படி பேப்பர் பிரசன்ட் பண்ணும் அப்படின்னு கொடுத்து விளக்குகிறார் 12ஆம் வகுப்பு மாணவி ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் எழுதுங்க, ஆனால் ப்ரெசன்டேஷன் மட்டும் நீட்டாக கொடுங்க. எழுதுகிறப்ப கொஞ்சம் கேப் விட்லாம் எழுதி நல்லா லுக்கு நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு எழுதுகிறப்ப பிளாக் பெனில் எழுதி கொஞ்சம் அண்டர்லைன்லாம் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாரி நீங்கள் டைம் சேவ் பண்ணி இது பண்ணுங்கள். எடுத்தவொடனே எல்லா ஹெட்டிங்கும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அண்டர்லைன் பண்ணி பேப்பர் நல்லா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு நம்ம அது கொஞ்சம் ஈஸியாக நம்ம அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதுவும் பயப்படாதீங்க. பேப்பரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா நம்ம எழுதுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். எக்ஸாம்ல எப்படி நம்ம பிரசன்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு மாணவி சொன்னதை பார்த்தோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக நிகழார் சேலத்துல இருந்து சுதாகர். வணக்கம். உங்க கேள்வி என்ன சுதாகர்? நீங்க கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். 1 மார்க்ல 4 இன்டர்னல் 1 மார்க் வரும்ல மேம் காமர்ஸ்ல? 1 மார்க் வந்து 4 இன்டர்னல்ல இருந்து வரும்ல மேம்? உங்க கேள்வி புரியல, மீண்டும் ஒருமுறை கேளுங்க சுதாகர். 1 மார்க் வந்து இன்டர்னல்ல இருந்து உள்ள இருந்து क्वेश्चन புக் பேக்ல இருந்து உள்ள இருந்து கேட்பாங்கல்ல மேம்? கண்டிப்பா வரும். ஆமா. அதுக்கு இயர் क्वेश्चंस மட்டும் பார்த்தா போதுமா இல்ல நம்ம உள்ள புக்க ரெஃபர் பண்ணனுமா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு நிறைய 1 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து உங்க நெட்ல போட்டிருக்கு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நிறைய 1 மார்க் ஆப்ஜெக்டிவ்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க அவங்க. நீங்க அந்த क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தாராளமா போறோம் உங்களுக்கு. ஆனா நீங்க 100% புக் பேக்ல இருந்தா வரும்னு நினைக்காதீங்க. கேட்கலாம், உள்ளிருந்தும் கேட்கலாம், தப்பே கிடையாது. மேம், நீங்க இப்போ 1 மார்க் பத்தி சொல்லியிருந்தீங்க. அடுத்து நான் அம்மன் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிட்டே இருக்கு, நீங்க நல்லா படிச்சுட்டே வந்திருப்பீங்க. இப்போ அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி படிப்பீங்க? எழுதி படிப்பீங்களா? எந்த டைம்ல படிப்பீங்க? இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எனக்கு என்னன்னா காலையில 5 மணி எழுதிட்டு அக்கௌண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், அதுதான் கரெக்டாக மைண்டில் வந்துடும். அக்கௌண்ட்ஸ் மோஸ்ட்லி சம் இருந்தானா ஒர்க் அவுட் பண்ணி தான் வரும். நம்ம அக்கௌண்ட்ஸ் சம்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, ஆனால் அதுதான் ஒர்க் அவுட் பண்ணோம். அக்கௌண்ட்ஸில் தியரி கூட இம்பார்ட்டண்ட். தியரி படித்தானா சம்ஸ் கூட ஈஸிலி வந்துடும். அதுக்கு தான் மார்னிங் டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் 5 o'clock to 8 o'clock is the correct time for doing accounts. If you get your basics right, then you can do the sums at any point of the day. அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ காலையில படிக்கணும்னு சொல்லிருந்தீங்க. அடுத்த क्वेश्चन நீங்க சொல்லுங்க. காமர்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஈஸியான சப்ஜெக்ட் காமர்ஸ்? நீங்க எப்படி காமர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? எப்படி அதிக மார்க்ஸ் எடுக்கலாம்? இது குறித்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Commerce comparably is a bit lengthy paper, so we have to study properly for this. So now if we take other subjects, then it takes a lot of time, but for commerce we have to it takes a lot of time. It takes a lot of time for us to study that, so we have to manage our time according to it and study well for it. And according to, as Aman said, we have to wake up in the morning so that it gives us a good revision and we do it and write up our exam very well. கண்டிப்பா குஷன், நீங்க சொன்ன மாதிரி நல்ல பிராக்டிஸ் இருந்தாலே நிறைய மதிப்பெண் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக சதீஷ் வணக்கம். உங்க கேள்வி என்ன சதீஷ்? நீங்க கேட்கலாம். ஹலோ மேடம். சொல்லுப்பா. இப்போ நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன பாடம் படிக்கணும்? அக்கௌண்ட்ஸ்லயும் காமர்ஸ்லயும்? இப்போ முதல்ல அக்கௌண்ட்ஸை பத்தி சொல்றேன். அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 30 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் புக் பேக்ல இருந்து தான் வரும், நீங்க எதிர்பார்க்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चंस will be application oriented. நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி 30 ஆப்ஜெக்டிவ்ஸ் வரும். செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா 7 தியரி क्वेश्चंस இருக்கு, 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தியரிக்கும் நாங்கள் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்போம். புக்கில் இருக்கிறத எழுதினீங்கன்னா கண்டிப்பாக முழு மதிப்பெண்கள் உங்களுக்கு தியரிக்கும் கிடைக்கும்.
நீங்கள் 7 ப்ராப்ளம்ஸ் பண்ணி 3 தியரி பண்ணலாம், இல்லை உங்கள் இஷ்ட பிரகாரம் எப்படி வேணால் பண்ணலாம். 10 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 12 மதிப்பெண்கள் விடைகள். அதெல்லாம் அதில் நீங்கள் தியரி எழுதினாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் கொடுப்போம். 5 சம் 3 தியரி இருக்குது. நீங்கள் பழைய போர்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துனீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எது பண்ண போகிறோம் எது பண்ண போகிறது இல்லைன்னு. ஏன்னா செக்ஷன் டி பார்த்தீங்கன்னா 20 மார்க் சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், அது ஒன்று அட்டன் பண்ணியே தீரணும் நீங்கள். அதை தவிர வேறு 2 வினாக்கள் நீங்கள் எது வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். சாய்ஸை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் மட்டும் பத்தாது ஒருத்தருக்கு. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நோ டவுட். பட் எந்த கேள்விக்கு பதில் எழுதணும் எது எழுதக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த சாய்ஸ் தட் இஸ் given to you. நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக இணைகிறார் சென்னையிலிருந்து ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா வணக்கம், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க கேள்வி என்ன? மேம் இருக்காங்க, நீங்க கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ஐஸ்வர்யா, உங்க கேள்வி என்ன? ஹலோ மேடம். சொல்லுமா. ஹலோ மேடம், சாப்டர் 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல காமர்ஸ்ல. ஆமா, அது வந்து 20 மார்க்ஸ் வந்து டீச்சர்ஸ் அட்டெண்ட் பண்ண வேணாம் சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப லென்த்தியா இருக்கும். அதையே சாப்டர் 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா செபி தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? क्वेश्चंस எல்லாம் ஈஸியா தானே இருக்கும் உங்களுக்கு. பெனிஃபிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஈஸியா தான் இருக்கும். இல்ல, அது வந்து அவங்க சொல்றாங்க நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் எழுதினாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் சென்டம்ன்ற பேப்பர்ல உங்களுக்கு மார்க் குறையும் அப்படின்றாங்க. அதையே இல்ல அப்படி குறையாதுமா. இல்லைன்னா சென்டம் எப்படி போடுவோம் நாங்க? ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் ஆஃப் செபி எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஃபுல் மார்க் கொடுப்போம். இந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்த்தாது, ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஃபுல் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. காமர்ஸ்லையும் அக்கௌண்ட்ஸ்லையும் எத்தனையோ பேர், நிறைய பேர் சென்டம் வாங்குறாங்க. கண்டிப்பா நீங்க அதே ஆன்சர் எழுதிங்கன்னா கிடைக்கும். அடுத்ததாக தொலைபேசி வாயிலாக அபிதா கன்னியாகுமரியிலிருந்து. அபிதா வணக்கம், உங்க கேள்வி என்ன அபிதா? நீங்க கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லு. காமர்ஸ்ல எஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிச்சு அட்டெண்ட் பண்ண முடியுமா? செக்ஷன் டியா? யா. ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாதி புக் தான் நீங்க கவர் பண்றீங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ் 20 மார்க் தான் உங்களுக்கு அட்டெண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஹலோ ஐஸ்வர்யா மேடம், நீங்க கேக்குது. நீ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் மட்டும் கவர் பண்ண பத்தாதுமா. உனக்கு 100 மார்க்ஸ் தான் கிடைக்கும். அப்போ உன் எய்ம் வந்து இன்னும் நிறைய மார்க் சொல்லு. சொல்லுங்க மேம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததா நான் குஷி கிட்ட கேட்க வருகிறேன். நீங்க வந்து இப்போ எவ்வளவு படிச்சிருக்கீங்க? வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண நீங்க எய்ம் பண்ணிருக்கீங்க? இத பத்தி சொல்லுங்க. I always aim for 200 marks in commerce. So for that I have to study well first of all. So we have objectives. Only objectives is that we have a main problem in that, because it comes somewhere not always from back of the textbook. So we have to concentrate more on objectives. And then if we take a B section and C section and D section, then we have to study and we cannot omit anything in that. குஷி, ஓகே, கண்டிப்பா. அடுத்து அம்மா நீங்க சொல்லுங்க, எவ்வளவு தூரம் நீங்க எக்ஸாம்க்கு படிச்சிருக்கீங்க? என்ன எய்ம் உங்களுக்கு? இத பத்தி சொல்லுங்க. இப்போ அக்கௌண்டன்சியில் நான் படிச்சிருக்கேன். 2 வால்யூம் இருக்குது. காமர்ஸில் 1 வால்யூம் தான். நான் அக்கௌண்ட்ஸில் 2 வால்யூம் இருக்குது. நான் 2 வால்யூம் ஃபுல் படிச்சிருக்கேன். ஏன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸில் 200 வாங்குறது, காமர்ஸில் கூட வாங்கலாம். ஆனால் அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் ஈஸி. நீங்கள் எஃபர்ட் போட்டானா 200 வந்துடும் ஈஸிலி. ப்ரெசன்டேஷன் கூட இம்பார்ட்டண்ட். ஆனால் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இருக்குது அக்கௌண்ட்ஸில். 200 கண்டிப்பாக ஈஸிலி வாங்கலாம். மேம், கண்டிப்பா நீங்க சொன்ன டிப்ஸ்லாம் மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே போல மாணவர்கள் இருவருக்கும் எதிர்கொள்ளும் தேர்வுக்கு தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு மூவருக்கும் நன்றி. நேயர்களே, இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.